Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிலிட்டி. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஷியபிலிட்டி அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியபிலிட்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் பார்க்க போகிறோம், அப்புறம் அதுக்கடுத்து அந்த டெஃபினிஷன் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட் எஃப் பி எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் defined on closed interval a comma b, that is f is a function from closed interval a comma b to r. Okay, f அப்படிங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் defined on the closed interval a comma b. அப்போ அந்த f அப்படின்ற ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்? f from closed interval a comma b to r அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் இடையில சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கிறோம். ரைட்டு, ஸோ இந்த சி அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன, அந்த ஃபங்க்ஷனோட ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் at x equal to c is denoted by this symbol L of f dash of c. L of f dash of c அப்படின்னா என்ன மீனிங்னா left hand derivative of f at x equals to c and is defined as இதுதான் left hand derivative of f at x equals to c is equal to limit x approaches to c minus f of x minus f of c divided by x minus c. Okay, so இதுதான் வந்து definition. Limit x approaches to c minus f of x minus f of c divided by x minus c provided the limit exists. Okay, இங்க x approaches to c minus அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த c இருக்கு இல்லையா, c யோட லெஃப்ட் டைரக்ஷன்ல இருந்து x வந்து c அப்ரோச் பண்ணுது. அப்போ left hand derivative of f at x equals to c is equal to limit h approaches to 0. இந்த x இருக்க பிளேஸ்ல c மைனஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றோம். ஏன்னா இந்த x அப்படின்றது இந்த c-ய சிக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது. அப்போ சிக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் சியோட லெஃப்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களாம் என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்கன்னா சி மைனஸ் ஹெச் அப்படின்ற ஃபார்மேட்ல இருப்பாங்க. அதனால இங்க எக்ஸ் இருக்க பிளேஸ்ல சி மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் சி மைனஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் மைனஸ் சி. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த பிளஸ் சியும் இந்த மைனஸ் சியும் கேன்சல் ஆயிரும். அப்போ லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 f of c minus h minus f of c divided by minus h இப்படின்னு சொன்னா, அப்படி இல்லைன்னா நியூமரேட்ல இருந்து ஒரு மைனஸை வெளில எடுத்துடலாம். அப்ப இது வந்து பாசிட்டிவ் f of c அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்க வந்து நெகட்டிவ் f of c minus h டிவைட் பை மைனஸ் h. நியூமரேட்ல இருக்கிற ஒரு மைனஸும் இங்க இருக்க மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் f at c is equals to limit h approaches to 0 f of c minus f of c minus h divided by h. Okay, இது left hand derivative. இதே போல நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் டிஃபைன் பண்ணலாம். The right hand derivative of f at x equals to c is denoted by right hand derivative of f at x equals to c. That means r of f dash of c and is defined as r of f dash of c is equal to limit x approaches to c plus f of x minus f of c divided by x minus c. Okay, here x approaches to c plus na என்ன மீனிங்னா x வந்து c யோட ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது c-ய. x வந்து c யோட ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது. அப்போ சியோட ரைட் நெய்பர்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்க அப்படின்னா சி பிளஸ் ஹெச் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இங்க எக்ஸ் இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்றோம்னா சி பிளஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றோம்.
அப்ப limit h approaches to 0 f of c plus h minus f of c divided by c plus h minus c. ஸோ இந்த சியும் இந்த சியும் கேன்சல் ஆயிரும். அப்போ r r of f dash of c is equals to limit h approaches to 0 f of c plus h minus f of c divided by h provided this limit exists. இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தான் இந்த லிமிட்டை தான் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சியும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா எஃப் டேஸ் ஆஃப் சி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். thus f dash of c is equal to limit x approaches to c f of x minus f of c divided by x minus c. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து f அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு c அப்படின்ற பாயிண்ட்ல டெரிவேட்டிவ்க்கான டெஃபினிஷன். f dash of c is equal to limit x approaches to c f of x minus f of c divided by x minus c. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் இதோட முடிஞ்சிருச்சு. எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை சி அப்படின்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்றதுக்கு. சப்போஸ் லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் சியும் ரைட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் சியும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா வி சே தட் எஃப் இஸ் நாட் அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி at x equals to c. ரைட், நெக்ஸ்ட் இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து ப்ராப்ளம். prove that the function f of x equal to modulus of x is not differentiable at x equals to 0. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். f of x equals to modulus of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x equals to 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணலாம். modulus of x is equals to x if x greater than or equals to 0 equals to minus x if x less than 0. இப்போ எந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட்ல ரைட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணலாம். இந்த ரெண்டும் ஈக்குவலா இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற பாயிண்ட்ல என்ன கிடையாதுன்னா டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஓகே, ஸோ ஜென்ரலா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி அப்படின்ற பாயிண்ட்ல ரைட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ரைட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா லிமிட்டு எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. ஓகே, இப்போ ரைட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ ரைட் டெரிவேட்டிவ்னா இங்கே தான் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சின்ற பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ரைட் நெய்பர் கன்சிடர் பண்ணும். இதெல்லாம் ரைட் நெய்பர் சி பிளஸ் ஹெச்ன்னு இருப்பாங்க. அப்போ இதுல எக்ஸ் இருக்க பிளேஸ்ல சி பிளஸ் ஹெச்ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ லிமிட்டு எக்ஸுக்கு பதிலாக சி பிளஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இங்க சி அப்ரோச்சஸ் டு எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி அப்படிங்கும்போது ஹெச் அப்ரோச்சஸ் டு என்ன ஆயிரும்னா 0 அப்படின்னு ஆயிரும். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது சி பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும். எக்ஸுங்கிறது சி பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சினா சி, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் சி பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை ஹெச். இதான் ரைட் டெரிவேட்டிவ். இங்க சி அப்படின்ற பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா 0 அப்படின்ற பாயிண்ட். அப்போ சிக்கு பதிலா நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ
right derivative of, so the right derivative of f at 0 is equals to limit h approaches to 0 f of 0 plus h minus f of 0 divided by h, actually 0 plus h minus 0. So this is equals to limit h approaches to 0 f of h minus f of 0 divided by h. So this is equals to limit h approaches to 0 f of h, இதுல h அப்படின்றது பாசிட்டிவ். ஓகே, எஃப் ஆஃப் ஹெச் அப்படின்னா ஹெச்னு வந்துடும். ஏன்னா ஹெச் வந்து பாசிட்டிவ். எஃப் ஆஃப் ஜீரோ வந்து எவ்வளோனா ஜீரோ. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு ஜீரோ ஹெச் டிவைடட் பை ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ ரைட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ இதே போல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா லெஃப்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெஃப்ட் டெரிவேட்டிவ் இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ டெஃபனிஷன் பார்க்கலாம். லெஃப்ட் டெரிவேட்டிவ், அப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி, இதுக்கு என்ன டெஃபனிஷன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி, இதுதான் டெஃபனிஷன். ஓகே, ஸோ லெஃப்ட் டெரிவேட்டிவ்னா இங்கே வந்து சி அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். சிக்கு லெஃப்டில் இருந்து சியை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். அப்போ இதை திரும்ப நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் சி, இந்த எக்ஸ் அப்படின்றது சிக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றதுனால எக்ஸை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், சி மைனஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். மைனஸ் இந்த எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் அப்படின்றது சி மைனஸ் ஹெச் மைனஸ் சி. ஓகே, ஸோ இந்த மைனஸ் சி plus c cancel ஆயிடும். So this is equals to limit h approaches to 0 f of c minus h minus f of c divided by minus h. ஓகே, இங்க நமக்கு c அப்படின்ற பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா 0 அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் f at 0 is equals to limit h approaches to 0 f of 0 minus h minus f of 0 divided by minus h, which is equals to limit h approaches to 0. This is f of minus h minus this is f of 0 divided by minus h. ஸோ இதை திரும்ப நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் இங்கே பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் h approaches to 0 f of minus h எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஹெச், ஏன்னா இங்கே மைனஸ் ஹெச்ங்கிறது நெகட்டிவ். எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0 டிவைடட் பை டினாமினேட்டரில் மைனஸ் ஹெச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஹெச் டிவைடட் பை மைனஸ் ஹெச் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1. அப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -1 அப்படின்னு கிடைக்குது. ரைட் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சுன்னா +1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, தேர்ஃபோர் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னா தேர்ஃபோர் லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் 0 is not equals to right derivative of f at 0. Okay, so the given function f of x is equals to modulus of x is not differentiable at x equals to 0. Okay, so இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.